அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். இந்த விலாக் வந்து டெய்லி ரொட்டீன் தான், ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி தான். டெய்லி என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 வீக்காக ஒரே புயல் மழை அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே கண்ணில் படலை. சொல்லப்போனால் வானம் மூடி இருக்கும், மழை பெய்யாது. அந்த மாதிரி நிறையா நாட்கள் இருந்திருக்கு. புயலுன்னு சொல்லிட்டு 2 வீக் வந்து செம்ம குளிர், மழை, தொடர்ந்து மழை, அந்த மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து புயல்லாம் போனதுக்கப்புறம் வெயில், ஒரு நாள் மட்டும் வெயில் வந்திருந்தது. கொல்லை சைடு வந்து 2 வீக் ஆயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யறதுனால கொல்லை பக்கமே வரலை. இப்போ தான் வெயில் அடிக்கும்போது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துருந்தேன். ஒரே முருங்கை இலை ஜாஸ்தி கொட்டியிருந்தது. அது வந்து நல்லா வெயில் அடித்தா தான் அது வந்து நம்ம கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லாட்டி அதில் கை வைக்க முடியாது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா புதினா நல்லா துளுத்து இருந்தது. நல்லா செடி துளுத்து நிறையா இலலாம் வச்சுருந்தது. இப்போ அந்த மழையில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சி. எலுமிச்சை பழமும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு இந்த மலையில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு ரோஜா பூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைட் ரோஸில் தான் இருக்கும், நல்லா வாசமாக நல்லா இருக்கும். எனக்கு ரோஸ்லேயே ஊட்டி ரோஸு ப்ளஸ் வந்து நாட்டு ரோஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நாட்டு ரோஸு, இதுக்கப்புறம் வந்து வெல்வெட் ரோஸு, அதெல்லாம் நல்லா மொக்கு வச்சுருந்துச்சு. ஒரு 2 ரோஸ் மட்டும் மொக்கு வச்சு 2 வீக்கில் வந்து இந்த 2 ரோஸ் மட்டும் வளர்ந்துருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செம்பருத்தி பூ வந்து அது எல்லோ கலரில், அதுவும் நல்லா இலலாம் துளுத்து இருந்தது. அந்த மொக்குலாம் நிறையா வச்சுருந்துச்சு. ரோஸும் நல்லா மொக்கு வச்சுருந்துச்சு. கொஞ்சம் டிம்மாக இருந்தது. இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்குது வெயில். இந்த வெயிலை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மழை நாளில், பனி நாளெல்லாம் இந்த வெயிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கொல்லை வேலை சீக்கிரம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா மார்னிங் வந்து டிஃபன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து மார்னிங் டிஃபன் என்னென்னா சப்பாத்தி ஆல்ரெடி பனைஞ்சு ஒரு 1/2 hour ஊறிடுச்சு. எப்போதுமே சப்பாத்தி படையும் போது ஆயில் ஊற்றி நம்ம வந்து மாவு பசைஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பனைஞ்சிட்டு உடனே நம்ம வந்து மாவு தேய்க்கக்கூடாது. அது ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரமாவது ஊற வச்சு தான் நம்ம வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சி தேய்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். வந்து நான் கோதுமை மாவு எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி தேய்ச்சிட்டேன். இப்போ சுட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. மறுபக்கம் பரட்டி போட்டு ஒன்று ஒன்றா நான் வந்து கோதுமை சப்பாத்தி மாவு சுட்டு ஹாட் பாக்ஸில் வந்து வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி மாவு
ராகி மாவு வந்து பாக்கெட்டாக தான் நான் வாங்கி அது ஒரு கஞ்சி மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்குறது டெய்லி காலையில். அது நல்லாயிருக்கும். அது ஹெல்த்தி ஃபுட்டு தான், டெய்லி எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவு எப்படின்னா தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நம்ம யூஸ் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் வந்து ராகி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, தேங்காய் பால் ப்ளஸ் வந்து பசும்பால், இது இல்லாட்டி அது அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் நம்ம எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் இது வேகாது. அந்த கொதிக்கிறதுலேயே வந்து இந்த கஞ்சி மாதிரி நம்மளுக்கு வந்துடும், ராகி கஞ்சி. நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி வந்து ஹாட் பாக்ஸில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு செஞ்சு வச்சாச்சு. நான் வந்து காலைல என்னோடய பையன் பூரி கேட்டான். அதனால் என் பையனுக்கு மட்டும் பூரி, என் பையனுக்கு பூரி தனியாக சுட்டுக்கிட்டோம். சன்னா மசாலா வச்சு நான் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. சன்னா மசாலா வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான். கடலை இருக்குது, சன்னா, கொண்டக்கடலை, வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, அதெல்லாம் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கும் கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு, வாரத்துக்கு ஒரு தடவை மாவு சொல்லவே வேணாம். வாரத்துக்கு ஒரு தடவை மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து 1 படி இல்லாட்டி 1.5 படி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அரிசி போட்டு ஊற வச்சு நான் மாவு அரைச்சிடுவேன். இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாவு வரும். தோசை தான் அதிகமாக இருக்கும். இட்லிலாம் அவ்வளோதுக்கு செய்ய மாட்டேன், ரொம்ப ரேரு தான். தோசை வந்து டெய்லி நைட்டு, காலைல அந்த மாதிரி எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரம் இட்லி, பூரி, பொங்கல் அந்த மாதிரியும் போட்டுப்பேன் நான்.